கட்டமைப்புன்னா நாட் ஓன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈவன் டீச்சர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. வருகின்ற இந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக எவ்ரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் நடக்கும்போது இத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க. அப்போ இத்தனைக்கு ஒரு டீச்சர் வேணுங்கும்போது நீங்கள் அதையும் எடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், இப்போ பிடி டீச்சர்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு மிக விரைவாக கிட்டத்தட்ட 3192 டீச்சர்ஸ்க்கு நாங்கள் வந்து பணியாணை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது போல் 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இப்போ பாலிடெக்னிக் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து 19,000 பேர் நாங்கள் எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கோம். அதில் இப்போ ஒரு 3,000 பேர் இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து அனைத்தையும் செய்கிற அந்த பணியை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். தருமபுரி ராமியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுவில் பாலச்சந்திர ஆசிரியர் வந்து அவருடைய நண்பரை வைத்து பள்ளி வகுப்பு நடத்திருக்காரு. அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்ட போலி அது வந்து தேவையில்லாத செய்தி பார்த்தேன். சோஷியல் மீடியா பார்த்தேன் நானும். அது உண்மை இல்லை. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு பெரிய மறுப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். நாங்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வேலையை விட்டு இந்த வேலையை நீங்கள் கிளாஸ் இடந்த வந்து 2 போகிற இந்த டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் அதை கண்காணித்து நான் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொரு சிஓஸ், டிஓஸ், பிஓஸ்மாவும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொன்னோம். அந்த இன்ஸ்பெக்ஷனில் இது மாதிரியான வேறு எந்த செய்தியும் இல்லை. இது தேவையில்லாமல் அந்த 10,000 பேர் இவங்களாவே கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சென்னையில் பல அரசு பள்ளிகள் வந்து சேதமடைந்திருக்கு. ஒரே ஸ்கூலில் ஒரே வகுப்பறையில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. இதை வந்து அரசு நடவடிக்கை எடுக்குமான்னு தமிழிசை ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இப்போ ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளை நோக்கி இப்போ ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ நம்மளை நோக்கி அதிகப்படியான நம்முடைய மாணவ செல்வங்கள் வரும்போது தேவையான வகுப்பறை கட்டித்தர வேண்டியது எங்களுடைய கடமை தான். அதுக்கு தகுந்தாப்பில் டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை தான். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்டு மேனரில் இது வரைக்கும் காமராஜர் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே புதுசாக கட்டடத்தை பற்றி நினச்சி கூட பார்க்கல. 2011, 2021 ஆட்சியில் நீங்கள் எத்தனை கட்டடம் கட்டினாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி நாங்கள் 7,500 கோடி ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கீடு இருக்கோம். அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒதுக்கி இருக்கிறது வெரி ஃபஸ்ட் டைம். உங்களுக்கே தெரியும், நம்ம சட்டமன்ற வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு பள்ளிக் கல்வித்துறைக்கு தான் 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். சொல்லப்போனால் நாங்கள் தான் தனி பட்ஜெட்டே போடணும். வேளாண் துறையை காட்டில் நாங்கள் தான் அதிகமே. நாங்கள் ஸோ இன்றைக்கி இதை பார்த்து எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார் முதலமைச்சர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்ம தெரியாமல் நடிக்கிறாங்களான்னு தெரியல. வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. திருச்செந்தூரில் உடற்கல்வி ஆசிரியர் மூலமாக ஒரு பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இப்போ அறிக்கையை நீங்கள் பார்க்கலன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சார்ந்து ஒரு குழு கண்டிப்பாக அமைக்கப்படும். இது தனியார் பள்ளியில் நடந்தால் தான் சரி, அரசு பள்ளி எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான். இதுக்கண்டு தனியார் குழு அமைக்கப்பட்டதிலிருந்து 10 பேர் பிள்ளைங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆசிரியை கூட போகணும்னு சொல்லியிருக்கோம். போகும்போது பெற்றவர்களுடைய பர்மிஷன் அண்ட் மாவட்ட ஆட்சியருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில் ஒரு விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் அதை சார்ந்து இருக்கின்ற 14417 இருந்தாலும் சரி, 1098 இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பதஷ்டப்படாமல் பயப்படாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்குன்னே ஒரு கால் சென்டர் மாதிரி 24/7 நாங்கள் தனியாக டீம் போட்டே நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய தகவல் வந்து எந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுமோ அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்படி இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டுமல்ல, இதுக்கு முன்பு இருந்தே இந்த 14417 இருந்தாலும் சரி, 1098 நாங்கள் வந்து ஒவ்வொரு புக்லையும் பார்த்தீங்கன்னா அது தனியாக பிரிண்ட்டே அடிச்சிருக்கோம். கடைசி பக்கத்துலையும் ஃப்ரண்ட் பக்கத்துலையும் இந்த நம்பருக்கு பற்றி நாங்கள் எழுதியிருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அதே போன்று பள்ளி கல்வி கொடுத்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நடந்துருச்சு, இதை நம்ம வெளியில் சொன்னால் நம்ம ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடுமோ, நம்ம வந்து அந்த கிரெடிபிலிட்டி போயிடுமோ, தயவுசெய்து நினைக்கிறது. இப்போ ஒரு பிள்ளைக்கு நடந்தால் தயவுசெய்து வெளியில் வந்து நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அதை மூடி மறைக்கின்ற வேலையை நீங்கள் செய்யாதீங்க. அப்படி நீங்கள் மூடி மறைக்காமல் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னால் வெளிப்படை தன்மையோடு இந்த நிர்வாகம் இருக்குன்னு கூடுதல் நம்பிக்கை தான் உங்களுக்கு வருமே தவிர, நீங்கள் மூடி மறைக்கும் பொழுது தான் இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கப்பா எங்களோட எண்ணம் வரும். தயவுசெய்து நீங்களும் அதை செய்துவிடக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.